சங்கீதம் 118வது சங்கீதத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசித்தோம். அதுல நம்ம பாருங்க, 1வது வசனமும் கடைசி வசனமும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம வாசித்தோம். நம்ம என்ன பண்ணணும், டெய்லி அன்றாட நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை நம்ம துதிக்கணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லி இல்லாம நம்ம ஆண்டவரை தினந்தோறும் நம்மளை என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்கணும். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவரா இருந்தார்? எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, எங்களுடைய ஊழிய பாதையில கர்த்தர் எங்களுக்கு நல்லவரா இருந்தார். எத்தனை நன்றி சொன்னாலும் அவருக்கு போதாது, எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து வந்த நன்மைகளுக்காக அவருக்கு நாள்தோறும் நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த சங்கீதம் ஒரு விசேஷத்தான ஒரு சங்கீதம். மொத்தம் இந்த வேதத்துல 66 புத்தகங்கள் இருக்கிறது. மொத்த அதிகாரங்கள் 1188 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 118வது சங்கீதம் தான் மத்திய ஒரு சங்கீதம். இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம் 118க்கு முன்னாடி இருக்கிறது 594 அதிகாரங்கள். அதுக்கப்புறம் இந்த 118வது சங்கீதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 594 அதிகாரங்கள். மொத்தம் 1188 அதிகாரங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு விசேஷத்தான ஒரு அதிகாரம். அதுலயும் மத்திய வசனம் எது அப்படின்னா இதுல 8வது வசனம் தான். அது என்ன வசனம் அப்படின்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். நான் இந்த சங்கீதத்துக்கு நிறைய வசனங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த சங்கீதத்துக்கு என்ன தலைப்பு வச்சேன் அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கை மனிதன் மீதா அல்லது கர்த்தர் மீதா? எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். இன்னைக்கு பாருங்க, அநேகம் பேர் நம்ம சில நேரங்கள மனுஷன் மேல சில நம்பிக்கையை நம்ம வைத்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அநேக நேரங்கள்ல மனுஷனை நம்பி நம்ம மோசம் போகிறோம். ஒரு காரியத்தை மனுஷன் மேல, ஐயோ இவன் எனக்கு அந்த காரியத்தை செஞ்சிருவான், நாளைக்கு இந்த காரியம் எனக்கு நடந்துரும், என்னுடைய தேவைகள் இந்த மனிதன் மூலமா சந்திக்கப்பட்டுரும், இந்த மனுஷன்ட்டு இந்த காரியத்தை நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம காலை வாரி விட்டுருவானுங்க. ஆனா இதே காரியத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுது மன்றாடி சொல்வோமானால் கர்த்தர் நம்மளை ஒரு நாள் காலை வாரி விடவே மாட்டாரு. உனக்கு இந்த தேவைகளை நான் சந்திக்க மாட்டேன், உன் நெருக்கத்துல நான் செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் ஒருபோதும் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டார். ஆனா மனுஷனை நம்பி ஒரு காரியத்தை நம்ம கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது வீணா முடிஞ்சிரும், அது ஒண்ணுமில்லாம ஆயிரும். அதைத்தான் இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல இருக்குமானால் அவ்வளவுதான், நம்முடைய கதி அதோ கதிதான். ஆனா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமானால் அவர் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றுக்கணவர், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணர் அவர் தான். அவருடைய பாதத்துல போய், ஆண்டவரே நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் இந்த உலகத்துல, எனக்கு நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நீங்க போய் காத்திருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை ஒரு நாளும் அவர் விட்டு விலகுற தேவன் அல்ல. இங்க அதைத்தான் பார்க்கிறதுக்கு முன்னாடி வசனத்தெல்லாம் பாருங்க, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அது கீழே தான் இந்த வசனம் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நம்ம கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நாம் என்ன பண்ண மாட்டோம், பயப்பட மாட்டோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இதே வார்த்தையை அங்க நம்ம பார்க்கலாம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் மட்டும் உங்களுடைய நடுவில் இருக்கும்போது, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு எதிராக எந்த மனுஷனும் நிற்க மாட்டான். இன்னைக்கு ஆராதனையில பாஸ்டர் நம்முடைய விசுவாச, நம்ம ஆண்டவருக்கு நேராக விசுவாச வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, மனுஷனை நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன், எனக்கு விரோதமா எந்த மனுஷனும் எழும்ப மாட்டான், எனக்கு விரோதமா எந்த மனுஷனும் வந்தாலும் அது ஒரு நாள் வாய்க்காது என்று சொல்லி நம்முடைய வாயினால நம்ம அறிக்கையிட்டோம். இதே வார்த்தையை தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய பட்சத்துல கர்த்தர் இருக்கும் பொழுது, நமக்கு துணையாக கர்த்தர் இருக்கும் பொழுது, இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நம்மளை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அவன் எப்பேற்பட்ட வசதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பலமுடையவனா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மட்டும் உங்களுடைய பட்சத்துல இருப்பார். ஆனால் கர்த்தர் உங்களுடைய நடுவில் இருப்பார். ஆனால் உங்களுக்கு எதிராக எந்த மனுஷனும் அவை எழும்பி நிற்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால ஒருபோது நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரே, எனக்கு நெருக்கம் வந்து விட்டதே, கலக்கம் வந்து விட்டதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க.
கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய நடுவில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அடுத்து பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்துல பிரபுக்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார் அப்படின்னா, அநேக வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், நிறைய வசதிகள் இருக்கலாம், நிறைய வீடுகள் இருக்கலாம், நிறைய பொருட்கள் இருக்கலாம். உங்களுடைய நம்பிக்கை பிரபுக்கள் மேல, பணம் படைத்தவங்க மேல இருக்குமானால் அதோ கதிதான். ஆனா உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை யார் பேர்ல இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் பேர்ல மாத்திரம்தான் இருக்கணும். ஏன்னா அவர்தான் நம்மளை படைச்சு இந்த உலகத்துல அனுப்பினார். நம்மளை படைத்த தேவன் இந்த உலகத்துல நம்ம தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை ஆண்டவர் அடைத்து இருக்கிறார். அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறதுனால ஒரு நாள் மனுஷனை நம்பாதீங்க. என் குடும்பத்துல இருக்கிறவங்க, என் கூட பிறந்தவங்க வசதியா இருக்கிறாங்க, அவன் அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறான்னு சொல்லி நினைக்காதீங்க. அவர்களை காட்டிலும் நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்காக நாம் நிலைத்து நிற்கும் போது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமா, நான் இப்படியே போயிருவேனான்னு சொல்லி கலங்கி தவிக்காதீங்க. பிரபுக்களை நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்து பாருங்க, 24வது வசனத்துல பார்க்கிறோம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று பார்க்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதனால இந்த நாளை மட்டும் குறிப்பிட்டு இதுதான் இது நல்ல நாள், இது கெட்ட நாள் அப்படின்னு இல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா நாளுமே நல்ல நாள் தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் நிறைய ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளும் இது நல்ல நாள், இது கெட்ட நாள்னு சொல்லிட்டு நிறைய நம்முடைய திருமண காரியங்களா இருக்கலாம், நிறைய நல்ல காரியங்களா, வீடு கட்டுற காரியங்களா இருக்கலாம். எல்லா காரியத்துல நம்ம என்ன பண்றோம், இது நல்ல நாள், இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இன்னைக்கு தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா நாளுமே நல்ல நாள் தான். கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள், இந்த காரியத்தை நீங்க தயவு செய்து பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நாள் எல்லா நாளும் நல்ல நாள். அதனால உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு நாளையும் நீங்க ஆரம்பிங்க, எந்த ஒரு நாள்லயும் அதை முடிங்க. ஆண்டவர் தான் அந்த இடத்துல முக்கியம், நாட்கள் முக்கியம் அல்ல, கர்த்தர் தான் முக்கியம். இது பார்க்கிறோம், இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலும் கூட எத்தனையோ பேர் நம்மளை ஆண்டவரை தேடாம இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். எத்தனையோ பேர் சபைக்கு வராமல் இருக்கிறோம். ஒரு புதிய மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மாதத்துல எத்தனையோ பேர் நம்ம வீட்டுல இருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். இதை கேட்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம மனம் திரும்புவோம், அவருடைய சமூகத்திற்கு நம்ம ஓடி வருவோம். எல்லா நாளும் கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும் தான். முக்கியமா எல்லா நாளும் நம்ம வேலைக்கு போறனால கர்த்தர் இந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ நம்ம 6 நாள் வேலைக்கு போறோம், அந்த ஒரு நாள் மாத்திரம் அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கொடுக்கிறோம். அதுலயும் நம்ம வீட்டுல இருக்காம எல்லாரும் நம்ம கூட நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படுங்க. பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துல ஆசீர்வாதம் உண்டு. வீட்டுல இருந்த ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நம்ம வந்தால் மாத்திரம்தான், கர்த்தருடைய சமூகத்துல நம்ம உட்கார்ந்தால் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. எவ்வளவோ காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில செழித்திருப்பார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவங்க அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல வந்தவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நமக்கு ஒரு பலவீனம் அப்படின்னா நம்ம எங்க தேடி, ஹாஸ்பிட்டல்ல தேடி ஓடுறோம். டாக்டர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. நமக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டுமானால் நம்ம எங்க போறோம், கடைக்கு போறோம். அதே மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு நன்மை வேணும் அப்படின்னா வீட்டுல உட்கார்ந்தா மட்டும் நன்மை வராது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாங்க. நம்ம எல்லோரும் கர்த்தரை கூடி ஆராதிக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுல சொல்லப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தையின்படியாக கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்ற வார்த்தையின்படியாக இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும், இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நன்மை உங்களுக்கு பின்பாக தொடரும். மனுஷனை மாத்திரம் நம்பாமல் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் மாத்திரம் இருக்கும்படியாக நீங்கள் விசுவாசத்தோடு காணப்படுங்கள், நம்பிக்கையோடு காணப்படுங்கள். எனக்கு கர்த்தர் தான் எல்லாமே சொல்லிட்டு கர்த்தர் மேல மாத்திரம் உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நிறைவான நன்மை, நிறைவான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.